அதே போன்று அவர் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய கோப்புகள் என்பது 3 கோப்புகள். அதில் ஒன்று தமிழ்நாட்டில் 200 யூனிட் மின்சாரம் வழங்குவதற்கான ஒரு கோப்பு. அதில் அரசாணையும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையில தமிழ்நாட்டில் 500 யூனிட் மின்சாரம் 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்கக்கூடியதுல 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்தக்கூடியவர் அவர்களுக்கு நுகர்வோருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு மாற்றாக தற்பொழுது 200 யூனிட் என்று கூடுதலாக மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் 500 யூனிட் மின்சாரத்துக்கு மேல் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி முதல் 100 யூனிட்டுக்கான மின் கட்டணம் தமிழக அரசை ஏற்று இலவசமாக அதை வழங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக 2,46,00,000 வீடுகளுக்கு மின் நுகர்வு உள்ள நிலையில 2,23,00,000 பேர் 500 யூனிட் கீழாக 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு ஏற்கனவே உள்ள 100 யூனிட் மின்சாரம் இலவசம் தொடரும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு கூடுதலாக 1,730 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஆண்டுக்கு 1,730 கோடி ரூபாய் அரசு சார்பில் மின் வாரியத்திற்கு இதற்கான மானியமாக வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் நாள் அவர் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய இந்த தினத்திலிருந்து நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசினுடைய அரசிதழில் வெளியிடப்படக்கூடிய அந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்து வரக்கூடிய மின் கணக்கீட்டிலிருந்து 500 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அவருடைய முதல் நாள் முதல் கையெழுத்தில் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகாக 2 படைகளை உருவாக்கி இருக்கிறார். ஒன்று அவர் தேர்தல் நேரங்களில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான சிங்கப்பெண் படை என்ற ஒரு சிறப்பு படை உருவாக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அந்த படை உருவாக்குவதற்கான ஒரு கோப்புகளை கையெழுத்திட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு படை உருவாக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதற்கான கோப்புகளும் கையெழுத்திட்டிருக்கிறார். அப்படியாக 3 கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். நாம் நேற்று தினமே தெரிவித்திருந்தோம், முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சமூக நலனை கருத்தில் கொண்டு என்ற 3 வகையிலான கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே சூழல்ல அதன் அடிப்படையில பெண்கள் பாதுகாப்பு என்ற அடிப்படையில பெண்களுக்கான பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் படை என்ற ஒன்றும், அதே நேரத்துல குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல போதைப் பொருள் ஒழிப்புக்காக ஒரு சிறப்பு படை என்றும், அதே நேரத்துல 3வதாக சமூகத்துல விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு மேம்பாட்டுக்கான ஒரு திட்டமாக 100 யூனிட் மின்சாரத்தை 200 யூனிட் மின்சாரமாக உயர்த்தி இருக்கக்கூடிய திட்டம் என்று நாம் நேற்று தினம் சொல்லியிருந்தது போலவே 3 திட்டங்கள்ல அவருடைய கையெழுத்திட்டு அதற்கான அரசாணை பிறப்பித்திருக்கிறார். இந்த சூழல்ல அவருடைய அலுவல் பணியை இன்றைய தினமே முறையாக அவர் தொடங்கியிருக்கிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர் பதவியேற்றிருக்கக்கூடிய நாள். அப்படியாக இருக்கக்கூடிய சூழலும் தலைமைச் செயலகம் சென்று முதலமைச்சர் அறையில் தன்னுடைய பொறுப்பை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடாக கோப்புகளை கையெழுத்திட்டு அங்கு அவருடைய அலுவல் பணிகளையும் தொடங்கியிருக்கிறார். இன்று முதலே அவருடைய அலுவல் பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல அவர் பதவியேற்பு விழாவில் பேசியிருந்த அந்த உரையையும் கவனித்திருந்தோம். அந்த உரையிலேயே தெரிவித்திருந்தார், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டது என்ற ஒரு அடிப்படையில ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் என்று எண்ணக்கூடிய எண்ணம் யாருக்கேனும் இருந்தால் அதை உடனடியாக அழைத்து விடுங்கள். அப்படியான இடம் கொடுக்க முடியாது. ஒரு நபர் அதிகாரம் கொண்ட ஒரு தலைமையின் கீழாக செயல்படக்கூடிய அரசாக இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு இருக்கும் என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக அவருடைய மேடையில தெரிவித்ததை பார்த்திருந்தோம். அந்த அளவுக்கு மிக ஸ்ட்ரிக்டான ஒரு அரசாக செயல்படுவார் என்ற ஒரு அச்சமும் ஒரு நேர்மை பயமும் அவரிடம் இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினர் வெளியே பேட்டி கொடுத்ததெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இடம்பெற்றிருந்தது. இந்த சூழல்ல அவர் பெரியார் திடலுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காரணம் நாம் பார்க்கிறோம். பெரியார் திடலுக்கு அவர் சென்றதற்கான காரணம், கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள் என்று தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதற்கு பிறகாக அதன் தலைவராக விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் பலமுறை தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் வந்த பொழுதெல்லாம் அதற்கென்று தனிப்பட்ட முறையில் அவர் எந்த ஒரு மரியாதையும் செலுத்தியதில்லை. ஆனால் அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கிய போது அவருடைய கொள்கை தலைவர்களாக 5 பேர்களை அறிவித்தார். அந்த 5 பேரில் தமிழகத்தினுடைய ஆக சிறந்த சமூக சீர்திருத்தவாதியான தந்தை பெரியாரும் அவருடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராக அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியான அன்று கடந்த 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கியதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்திய விஜய் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சராக பெரியார் திடலுக்கு சென்று தன்னுடைய மரியாதையை சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியாருக்கு செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் தோற்றுவித்த திராவிட கழகத்திற்கு தலைவராக தற்போது இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர்களை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில்
தந்தை பெரியாரை தவிர்த்துவிட்டு எவராலும் அரசியல் செய்ய முடியாது என்பதற்கான விதி விலக்கு யாருக்கும் இல்லை. அது விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் என்பதை மேலும் அவர் நிரூபித்திருக்கிறார். அதனுடைய சான்றாகத்தான் அவர் தந்தை பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவருடைய கொள்கை தலைவராகவும் தந்தை பெரியாரை முன்னிறுத்தியிருப்பதால் தந்தை பெரியாரின் வழியில் சமூக நீதிக்கான அரசை புதிய ஒரு காலத்தொட்டு ஒரு அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய அரசை தான் முன்னின்று வழிநடத்துவேன் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் உறுதிமொழியும் மக்கள் முன்னிலையில விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தந்தை பெரியாருடைய சமூக நீதி கொள்கை மீது பற்று கொண்டவராக விஜய் அறியப்படக்கூடிய நிலையில் அவர் பெரியார் திடலுக்கு சென்றது ஒரு பெரிய ஆச்சரியமூட்டும் விஷயமாக இருக்காது என்றாலும் அவர் தொடர்ந்து அந்த கொள்கையின் நிலைப்பாடோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தன்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துவதற்காக அவர் பெரியார் திடலுக்கு சென்றதாகவும் தந்தை பெரியாரின் கொள்கை மீது அவர் இருக்கக்கூடிய மதிப்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர் அங்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதை ஒட்டியே அவருடைய வருங்கால செயல்பாடுகள் இருக்கும் என்ற ஒரு கருத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லக்கூடியதும் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களை இந்த காலத்தினுடைய இளைஞர்கள் குழந்தைகள் பின்பற்றுகிறார்கள். விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து குழந்தைகளுக்கும் சென்று சேருகிறது. தந்தை பெரியார் உடைய கருத்துக்களை விஜய் சொல்வதன் மூலமாக தந்தை பெரியாருடைய கருத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறார் விஜய் என்ற ஒரு கோணத்திலும் விஜய் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் கொள்கை சான்று பேசக்கூடியவர்களாம் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. தந்தை பெரியாருடைய கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன்னை பின்பற்றக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் நிலைப்பாட்டில் தான் விஜய் இருக்கிறார் என்பதை தொடர்ந்து அவர் கட்சி சார்ந்தவர்கள் சொல்லக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அவர் தந்தை பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக தற்பொழுது அவருடைய பயணம் என்பது கிண்டி ஆளுநர் மாளிகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கிண்டி ஆளுநர் மாளிகையில அவருடைய இன்றைய தின பயணம் என்பது முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக வரக்கூடிய முதல் பயணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்காலிக சபாநாயகருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி பயணிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவர்களை நியமனம் செய்வதாகவும் அதற்கான பதவியேற்பு விழாவில் ஆளுநர் மாளிகை நடத்திருப்பதாகவும் அதில் பங்கேற்பதற்காகவும் அவர் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்காலிக சபாநாயகராக தற்பொழுது சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவர்களை நியமிக்கக்கூடிய எந்த சூழல்ல தொடர்ந்து அடுத்த கட்டமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றதுக்கு பிறகாக யார் அந்த சபாநாயகர் பொறுப்பில் இருப்பார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தற்பொழுது சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கருப்பையா அவர்கள் நியமித்தது போலவே ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரையே தான் அடுத்த அவருடைய 5 ஆண்டுகளுக்கான சபாநாயகராக அவையினுடைய தலைவராக அவர் முன்னிறுத்துவாரா அல்லது மாற்று தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாற்று வேறு ஏதேனும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிறுத்துவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த சூழல்ல தற்போது தற்காலிக சபாநாயகராக கருப்பையாருடைய பதவி ஏற்பு விழாவுக்காக ஆளுநர் மாளிகையை நோக்கி முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில அந்த பதவியாளர் பங்கேற்றதுக்கு பிறகாக அடுத்த தினமே நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 தொகுதிகளிலும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த பணிகள் தொடங்கும் எனவும் அதற்காக சட்டப்பேரவை கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை கூடி தமிழக சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் பதவியேற்றதுக்கு பிறகாக வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு முன்னதாக சட்டப்பேரவையில் தனக்கு இருக்கக்கூடிய 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை சட்டப்பேரவை நிரூபித்து அதற்கான கடிதத்தை ஆளுநருக்கு முதலமைச்சர் விஜய் அனுப்புவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கான பூர்வாங்க பணிகள்ல சட்டப்பேரவை அலுவலகம் செயல்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது இந்த பதவியேற்புலாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.